வாடகை பர்பஸில் வீடு தேடிக்கிட்டு இருக்கிறவங்களா நீங்கள் வருமானம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல இன்கம் வர்ற மாதிரியான ப்ராப்பர்ட்டியை தேடுறீங்களா? அதுவும் ஒரு பீக்கான ஏரியாவில் தேடிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்கான பதிவு தாங்க இரு. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது இந்த அப்பார்ட்மெண்ட்டு தாங்க. இது அமைஞ்சிருக்கிற ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரன்மா நகரில் அமைஞ்சிருக்குங்க. அவினாஷ் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. இடத்தோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 சென்ட்டுங்க. பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 13,000 ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் மொத்தம் 11 போர்ஷன் வீடு இருக்குங்க. எல்லாமே 2 பிஹெச்கேவாகவே அமைஞ்சிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் 3 வீடும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 4 வீடும், செகண்ட் ஃப்ளோரில் 4 வீடுமா மொத்தம் 11 வீடு இருக்குங்க. சேரன்மா நகருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. வருமானம் வரக்கூடிய ஒரு வீடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு இது தாங்க. வீட்டோட எலிவேஷனுங்க. பில்டிங்கோட இயர்ன்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷம் ஆயிருக்குங்க. ஆத்மநல்லையே கட்டியிருக்காங்க. சேலுக்கு கொண்டு வந்துருக்கிறதுனால புதுசாக ரீஒர்க் எல்லாமே பார்த்து பில்டிங் புதுப்பொலிவோடு இருக்குங்க. இது கார் பார்க்கிங்க. ஒரு 4 கார் நிறுத்திக்கிற அளவுக்கு பார்க்கிங் இருக்குது. எல்லாமே பேச்சுலர்ஸ் தான் தங்கியிருக்கிறாங்க. கார் பார்க்கிங் உள்ள ஆளுங்களுக்கு யாருக்கும் வீடு கொடுக்கல. எல்லாமே பைக் பார்க்கிங் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 11 போர்ஷனுக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாகவே லைனும் இருக்குங்க. ரோடு 23 அடி ரோடு. தெற்கு பார்த்த சைட்டில் வீடுகள் எல்லாமே கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. இந்த ரோட்டிலேருந்து சிமெண்ட் போட்டிருக்கிறது எல்லாமே அவங்களோட இடம். ஒரு 7 அடி தடம் அவங்களே கொடுத்துருக்காங்க. அவங்களோட இடத்துக்குள்ளே உள்ளே விட்டுருக்குறாங்க. அதுக்குள்ளே தான் எல்லாமே 2 வீலர் பார்க்கிங்காக இருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு இருக்குங்க. வீட்டுக்களோட தளவுநிலை எல்லாமே தேக்கில் கொடுத்துருக்காங்க. சொந்த அனுபவத்துக்காகவே கட்டினதுங்க, வியாபாரத்துக்காக கட்டினது கிடையாது. படிகள் எல்லாமே கிரைனட்டில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் ஒரு 2 பிஹெச்கே, ரைட்டில் ஒரு 2 பிஹெச்கே கொடுத்துருக்காங்க. இதே போல் தான் 2 ஃப்ளோருமே இருக்குங்க. ஒரே ஒரு மாடலுக்காக ஒரே ஒரு போர்ஷன் காட்டுறேன். இது ஆஃபீஸாக ரன் ஆகிக்கிட்டு இருக்குங்க. 10க்கு 20 அப்படிங்கிற அளவில் ஹால் அமைஞ்சிருக்கு. ஒரு பூஜா ரூம் இருக்குங்க. காமன் டாய்லெட் இருக்குது. ஒரு 10க்கு 11ல் பெட்ரூம் ஒன்று இருக்குது அட்டாச்சோட. 10க்கு 11ங்க ரூமோட சைஸு. உள்ளே ஒரு கிச்சன் வந்துடுது. கிச்சனுக்கு பக்கத்துலேயே ஒரு பால்கனியும் வந்துடுது. பக்கத்து ரூமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ரூமோட சைஸும் 10க்கு 10 தாங்க. செகண்ட் ஃப்ளோருங்க. செகண்ட் ஃப்ளோரில் உள்ள வீடு இதே மாதிரி கிழக்கு மேற்கு 2 பக்கமும் ஒரு ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் ஓப்பன் டெரஸ்ங்க. ஒரு டவருக்கு ரெண்டலுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மாதம் 25,000 ரூபா வாடகை வந்துட்டுருக்குங்க. நல்ல பீக்கான ஏரியாங்க.
நீங்கள் பார்த்த அந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 10 சென்ட்டுங்க. பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 13,000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இது ஒரு 6 வருஷம் பழமையான வீடு. ஆனால் முழுக்க முழுக்க ஆத்து மணலில் கட்டினது. சொந்த அனுபவத்துக்காக கட்டினதுங்க. எல்லாமே பேச்சுலர்ஸாக தான் தங்க வச்சுருக்காங்க. இது ஒரு ஹாஸ்டல் மாதிரி நம்ம ரன் பண்ணிக்க முடியும். அவினாஷ் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க. சேரன்மாநகர் ஏரியாவில் ஒரு மெயினான பீக்கான ஏரியாவுக்குள்ளேயே இந்த வீடு இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்குங்க. இந்த வீட்டுக்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கோடி ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் சிறிது மட்டும்தான் விலை குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீட்டை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் தவறாமல் நம்ம சேனலை நீங்கள் அணுகலாம். மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.